ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னிங் மகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம். சமையலுக்கு யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கை வச்சு எப்படி பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை பார்க்கலாம் வாங்க. அரை கிலோ உருளைக்கிழங்க வேக வச்சு மேல் தோலை நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், அரை கப்பு வந்துட்டு பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மீடியமான ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை வந்துட்டு துருவிக்கலாங்க. அதுக்கு இந்த மிக்சிங் பவுலில் வந்துட்டு கேரட் சீவரதை வச்சு இது மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இது மாதிரி சீவறதுனால உருளைக்கிழங்கு வந்துட்டு கட்டி கட்டியாக இல்லாமல் எல்லாமே ஈவனாக நல்லா மசிஞ்சு வருங்க. இப்போ பாருங்க, உருளைக்கிழங்க நல்லா சீவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் பொட்டேட்டோ ஸ்மைலிக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்டா வந்துட்டு பிரெட் கிராம்ஸ் சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்து இருக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸும் வந்து உருளைக்கிழங்குல நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப வழுவழுப்பு தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரெட் கிரம்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்க்கறதுனால கையில் வந்துட்டு மாவு ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள், மாவு வந்துட்டு கையில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இப்போ மாவு செட் ஆகுறதுக்காக 30 நிமிஷம் கிட்ட தட்டு போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 30 நிமிஷம் கிட்ட இந்த மாவை மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ 30 நிமிஷம் கழித்து பாருங்கள், மாவு நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த மாவுலேருந்து பாதி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிளாஸ்டிக் கவர் மேலே லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கோங்க. இப்போ உருட்டி எடுத்து வச்சுருக்கிற இந்த மாவை வந்துட்டு இது மாதிரி தட்டி விட்டுக்கலாம். இப்போ மாவை வந்துட்டு இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டியாச்சுங்க. இப்போ லெவல் பண்ணுறதுக்கு வந்து சப்பாத்தி கட்டிக்கு லைட்டாக எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கோம். இந்த சப்பாத்தி கட்டியை வச்சு இது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். ரொம்ப கனமாக இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இப்போ இது மாதிரி மூடியை வச்சு இப்போ பொட்டேட்டோ ஸ்மைலியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ இந்த மூடிக்கு வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா மைதா பூசி விட்டுக்கலாங்க சுற்றுறோம். இது மாதிரி பூசி விடுறதுனால மாவு வந்துட்டு இந்த மூடியில் ஒட்டாமல் நல்லா வருங்க. இப்போ ஸ்மைலிஸ்க்கு கண்ணு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு லெட் பென்சிலோட இந்த பிளாஸ்டிக் எடுத்துருக்கோம். இப்போ இதை வச்சு கண்ணை வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. இது மாதிரி இப்போ இது மாதிரி ஸ்பூனை வச்சுட்டு ஸ்மைலியோட வாயை வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே போதுங்க.
ஸ்மைலிக்கு வந்துட்டு வாய் வந்து அழகா ரெடி ஆயிடுங்க. இப்போ ஸ்மைலிக்கு வந்துட்டு அழகா வாயை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோங்க. அடுத்து வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் இது மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, எக்ஸஸாக இருந்த மாவெல்லாம் எடுத்து விட்டாச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஸ்மைலிஸ் எல்லாம் எடுத்து மைதா பூசி வச்சிருக்கிற இந்த தட்டில் வச்சுக்கலாம். ஸ்மைலியோட திக்னஸ் பாருங்க, ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் இது மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவில் ஸ்மைலிஸை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோ ஸ்மைலிஸை பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடானதும் ஸ்டவ்வை வந்துட்டு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ஸ்மைலிஸை எண்ணெயில் விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த ஸ்மைலிஸ் எண்ணெயில் விட்ட உடனே ஒவ்வொன்றா எழும்பி மேலே வர ஆரம்பிக்குது. இப்போ உடனே திருப்பி விடாம ஒரு நிமிஷம் கழிச்சு இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். அப்பப்போ பொட்டேட்டோ ஸ்மைலிஸை வந்துட்டு இது மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க. இது மாதிரி திருப்பி விடுறதுனால இந்த பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து நல்லா செவந்து வருங்க. இப்போ பாருங்க, இந்த எண்ணெயோட பபிள்ஸ் பாருங்க குறைய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. நல்லா பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் நல்லா வெந்து நல்லா எண்ணெயோட அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா குறைஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயை எடுத்துட்டு பொட்டேட்டோ ஸ்மைலிஸை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம்.
இப்போ மீதி இருக்கிற ஸ்மைலிஸையும் இதே மாதிரி எண்ணெயில் விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடக்கூடிய சூப்பரான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வின்னிங் மகா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.